பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கூடுதல் கட்டணம் வசூலிக்க உள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 50 ரூபாயும் அதற்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்று ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் அண்மையில் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து அரசு தரப்பில் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும், ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தன்னிச்சையாக ஆட்டோ தொழிற்சங்கங்கள் இணைந்து உயர்த்தினால் அந்த ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் நேற்றைய தினம் போக்குவரத்து துறை ஆணையர் எச்சரிக்கையாக வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கக்கூடிய விகிதங்களின்படியே கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும், தன்னிச்சையாக ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி வசூலிப்பது என்பது அந்த ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகுக்கும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது உரிமை குரல் உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் இணைந்து இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி ஓலா, ஊபர் போன்ற முறைகளில் இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் ஏற்கனவே அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணத்தை விட கூடுதல் கட்டணத்தை பயணிகளிடம் வசூலிக்கும் நிலையில் சாதாரண ஓட்டுநர்கள் மட்டும் கட்டணத்தை உயர்த்தி வசூலித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து துறை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆட்டோ தொழிற்சங்கத்தினரை அழைத்து பேசி ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தியதற்கான அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்றும், அவ்வாறு அழைத்து பேசி ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவதாக அரசு அறிவிப்பு வெளியிடாவிட்டால் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஏற்கனவே தாங்கள் அறிவித்தவாறு கட்டணத்தை உயர்த்தி தான் வசூலிப்போம் என்றும் திட்டவட்டமாக தற்பொழுது ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர்.